சரி, ஓகே. ஸோ டி அண்ட் தென் ஐ திங்க் சி அண்ட் டி பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இ. என்னன்னா டிடக்ஷன் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கிங் ஃபார் ஹையர் எஜுகேஷன். அதாவது ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு ஒரு லோன் எடுத்திருப்போம். அந்த லோனுக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம் அப்படின்னா இது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் தானே. அப்போ நான் இந்த எக்ஸ்பென்ஸ் நான் டிடக்ஷனா எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா எஸ் அப்கோர்ஸ் எடுத்துக்கலாம். அதுதான் கொடுத்துருக்கேன். இந்த டிடக்ஷன்ஸ் இஸ் ஒன்லி அவைலபிள் டு ஒன் இண்டிவிஜுவல் ஒன்லி. அப்போ ஹெச்எஃப் அப்ளிகபிள் ஆகாது, வெறும் இண்டிவிஜுவலுக்கு மட்டும் தான் கிடைக்கும். எனி அமௌண்ட் paid towards interest on loan borrowed from any financial institution, எந்த financial institution வேணா எடுத்துக்கலாம், or any approved charitable institution for the purpose of pursuing higher education is deductible, which means நீங்க எடுத்திருக்க லோன் வந்து உங்களோட ஹையர் எஜுகேஷன். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காலேஜஸ்ல போய் படிக்கணும் அப்படின்றதுக்காக எஜுகேஷன் லோன் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எஜுகேஷன் லோன் போட்டு அந்த எஜுகேஷன் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அந்த பர்சன் என்ன பண்ணிக்கலாம்னா 80E வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், டிடக்ஷன் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. The higher education shall be pursued by assessee himself or by எனி ஆஃப் த ரிலேட்டிவ் ஆஃப் த அசசி. அதாவது ஆனா அப்ப படிக்கிறவங்க எப்படி நான் வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போறவங்க இருந்தாலும் நான் டிடக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னா எஸ் அப்கோர்ஸ் அவருக்கே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது அவங்க ஸ்பௌஸோ இல்ல அவங்க சில்ட்ரனோ, ரிலேட்டிவ்ஸ்னா மீனிங் என்னன்னு புக்ல கொடுத்துருப்போம். ஸோ அவங்களுக்காக எதனா பண்ணிருக்காங்க அப்படின்னா தென் அது வந்து டிடக்ஷன் எடுத்துக்கலாம் 80E. The amount shall be actually paid out of the income to the assessee taxable during the previous year, which means அந்த அமௌண்ட் பே பண்றாரு இல்லையா, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஒன்று பே பண்ணுவார் இல்லையா, அந்த அமௌண்ட் எதுல இருந்து பே பண்ணுமா, அவரோட டாக்ஸபிள் இன்கம்ல இருந்து. நத்திங், அவரோட இன்கம்ல இருந்து பே பண்ணணும்னு தான் சொல்ல வரோம். அந்த அமௌண்ட் எதுல இருந்து போயிருக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல அவருக்கு டாக்ஸபிள் ஆகிறதுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அமௌண்ட்ல இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்கணும். தென் ஒன்லி த டிடக்ஷன் வில் பி அவைலபிள். காமன் தான், அவர் வாங்கின இன்கம்ல இருந்து அவர் பே பண்ணிருக்கணும் தான் இந்த பாயிண்ட்ல சொல்றோம். அடுத்து the deductions is allowed for any for years of the commencement of repayment of interest and immediately succeeding 7 assessment year or until the interest is repaid by the assessee in full year in full whichever is earlier, which means 2010ல வந்து லோன் எடுத்திருக்கேன் அப்படின்னா 2017 வரைக்கும் தான் எனக்கு எலிஜிபிள். அதுக்குள்ள அந்த லோனை நான் ரீபே பண்ணிருக்கணும். ஏன்னா எவ்வளவு எத்தனை வருஷம் படிப்பான், படிச்சாலும் 7 வருஷம் தான் படிக்க முடியும். ஒரு கோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 7 வருஷத்துக்கு மேல திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா அப்ப அவனுக்கு தேவையே இல்லை, எஜுகேஷன் லோனே அவனுக்கு தேவையில்லை, போட்டு படிக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா 7 இயர்ஸ் டைம் கொடுத்துட்டாங்க. 7 இயர்ஸ்க்குள்ள நீங்க அந்த லோன் முடிச்சிருக்கணும். இன்கேஸ் 2012 முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஓகே 2 இயர்ஸ் விச் எவர் இஸ் இயர்லியர் தான். ஓகேவா, விச் எவர் இஸ் இயர்லியர்ல முடிஞ்சிடும். ஓகேவா, ஆனா ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் மேல எலிஜிபிள் கிடையாது, 7 இயர்ஸ் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். திஸ் இஸ் ஆல் அபவுட் 80E. ஓகேவா, ஸோ இதுதான் 80E சொல்லியிருக்கான். அப்படியே புக்லயும் போயிட்டு கையோடு பார்த்துக்கலாம். ஸோ 80E in respect of repayment of loan for higher education. ஸோ ஹையர் எஜுகேஷன் டிஃபால்ட் நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு கிடையாது, அப்ளிகபிள் டு இண்டிவிஜுவல் மட்டும் தான், irrespective ஆஃப் த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப். ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்க வேண்டாம், ரெசிடென்டா இருக்கணுமா இண்டிவிஜுவல் அப்படிலாம் கேட்டா அதெல்லாம் கிடையாது. ரெசிடென்ட்டோ நான் ரெசிடென்ட்டோ சிட்டிசன்ஷிப் இருக்கு இல்ல அப்படின்றதெல்லாம் இல்லை, ஆனால் அப்ளிகபிள் டு இண்டிவிஜுவல். கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும், லோன் ஃப்ரம் ஸ்பெசிஃபைட் இன்ஸ்டியூஷன், ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷன்ல வாங்கிக்கலாம், பேங்கிங் கம்பெனி பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் கீழ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். இல்ல அப்ரூவ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நம்ம பார்த்தது, திஸ் ஆல்சோ காமன் பாயிண்ட். பர்பஸ் ஆஃப் லோன் என்ன பர்பஸ் வாங்கிருக்கணும், ஹையர் எஜுகேஷன் அவனுக்கு இல்ல அவனோட ரிலேட்டிவ்ஸ்க்கு. ஒரு ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னும் போது ஸ்பௌஸ், சில்ட்ரன், ஸ்டூடெண்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல், லீகல் கார்டியன். ஓ இதோட முடிஞ்சிச்சா, ரிலேட்டிவ் மீனிங் இங்கே முடிஞ்சிருச்சு. ஹையர் எஜுகேஷன் என்ன மீனிங் நீங்க கொடுத்துருக்கான், சீனியர் செகண்டரி எக்ஸாமினேஷன் இல்ல ஈக்குவலன்ட் ஃப்ரம் எனி ஸ்கூல் போர்டு யூனிவர்சிட்டி ரெகனைஸ்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 10th 8th 7th அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்க கூடாது. ஓகேவா, சோ ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது சீனியர் செகண்டரி அதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். யூனிவர்சிட்டி அவங்க லெவல்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஜாஸ்தி பே இன்ட்ரெஸ்ட் ஆன் சச் லோன். ஓகே, லோன் வாங்கி அந்த லோனுக்கு அவன் பே பண்ணிருக்கணும். பே அவுட் ஆன் டாக்ஸபிள் இன்கம், அதாவது அவனோட இன்கம்ல இருந்து அவன் என்ன கொடுத்துருக்கணும், அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். அது 4th பாயிண்ட். அடுத்து வேற என்ன இருக்கு, குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் அவன் எவ்வளவு பே பண்றானோ அமௌண்ட் டு பி பெய்டு. மேக்ஸிமம் பெர்மிசபிள் பீரியட் 7 அசஸ்மெண்ட் இயர் அல்லது வித் முன்னாடியே முடிச்சா விச் எவர் இஸ் இயர்ல. த டிடக்ஷன் அவைலபிள் ஃபார் மேக்ஸிமம் 8 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ்க்கு அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டான். பிளஸ் பீரியட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் பேயிங் த இன்ட்ரெஸ்ட் ஆன் சச் லோன். அதாவது இப்போ இந்த 8 இயர்ஸ் அப்படின்றது எங்க ஸ்டார்ட் ஆகும், அவர் எந்த வருஷத்துல இருந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த வருஷத்துல இருந்து 8 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் 80E. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா 80EE. 80EE அப்படிங்கிறது என்னன்னா டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கட்டுறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு லோன் எடுத்திருக்கேன், அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட். இன்னொரு ஒரு விஷயம் இந்த இடத்துல 24 பிளே ஆகும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்னு சொல்லிட்டு மைனஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? 2 lakhs வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். லெட் அவுட்டா இருந்தா நோ லிமிட் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? ஸோ அங்க எடுத்தா இங்க கிடைக்காது, இங்க எடுத்தா அங்க கிடைக்காது. ஓகே,
The deductions is available to an individual only. The assessee has taken loan for acquisition of residential house property. The loan has been sanctioned by the financial institution during the previous year 2016-17. அவர் ஒரு இண்டிவிஜுவலா இருக்கணும். அவர் எடுத்திருக்க லோன் எதுக்கா இருக்கணும்னா ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை அக்வயர் பண்ணதுக்கா இருக்கணும். மூணாவது பாயிண்ட் ப்ரீவியஸ் இயர் 2016-17 அந்த லோன் டிரான்சாக்ஷனா இருக்கணும். 16-17 உங்க புக்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? 16-17க்கு இல்ல, 16-17 அப்படியே தான் இருக்கு. 2016-17க்கு அந்த டைம்ல டிரான்சாக்ஷன் ஆயிருக்கணும். விச் மீன்ஸ் அந்த இயர்னு மட்டும் தான் சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த முந்தின இயரோ இல்ல அதுக்கப்புறம் இயரோ சொல்லல. அப்போ 2016-17 வரைக்கும் தான் இந்த 80EE அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? The amount of transaction, loan transaction for acquisition of residential house property does not exceed 35 lakhs. அதே மாதிரி ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து 35 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடாது. விச் மீன்ஸ் அந்த லோன் டிரான்சாக்ஷன் ஆனது 35 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடாது. த வேல்யூ ஆஃப் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து 50 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடாது. அதாவது லோனு 35 லட்ச ரூபாய்க்கு மேல கொடுக்க கூடாது. ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட விலை 50 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடாது. The assessee does not own any residential house property on the date of transaction of loan. The quantum of deduction restricted to 50,000. அவரு வேற எந்த ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்க கூடாது. லோன் டிரான்சாக்ஷன் ஆச்சு இல்லையா, அந்த அந்த தினத்தன்னைக்கு அவர் வேற ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்க கூடாது. குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் எவ்வளவு சொல்லிட்டான் அப்படின்னா 50,000 வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? சோ அதே மாதிரி இப்ப இந்த 80EE வருது அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா, தெரியாம இருக்கு சொல்றேன். இப்ப 80EE இருக்குன்னா 2016-17 நீங்க லோன் எடுத்திருக்கணும். அதுக்கு முன்னாடியோ இல்ல அதுக்கப்புறமோ எடுத்திருந்தாலும் கிடையாது. 2016-17 மட்டும்தான். ஓகேவா? சோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எதுக்குன்னா அப்போ நான் 2016-17 கரெக்டா அவன் லோன் எடுத்திருப்பானா? மேபி சம் பர்சன்ஸ் ஆர் டேக்கன். ஓகேவா? 16-17 யாராவது எடுத்திருப்பாங்க. ஓகே. பட் ஆனா இதுக்கப்புறம் இன்னொரு டிடக்ஷன் இருக்கு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சிடும். பட் இங்க ஒரு கண்டிஷன் 2016-17. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 lakhs தாண்டக்கூடாது லோன் டிரான்சாக்ஷன். ஓகே. மூணாவது ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட வேலை 50 லட்சத்தை தாண்டக்கூடாது. ஓகேவா? சோ இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா டிடக்ஷன் எவ்வளவு எடுத்துக்கலாம்? நீங்க பே பண்ற இன்ட்ரெஸ்ட்ல இருந்து 50,000 வரைக்கும் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். இதுதான் 80EE சொல்ல வரோம். ஓகேவா? சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2016-17 35 இல்ல 50. இது இந்த ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு பிடிக்கும். நான் ஏன்டா 2016-17 போய் லோன் எடுக்கணும், நைட்டு 12 மணிக்கு நான் ஏன்டா சுடுகாட்டுக்கு போகணுன்ற மாதிரி இருக்கும் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும். சோ அது அப்படிதான் இருக்கு. ஓகேவா? ஏன்னா அவன் அப்படிதான் கீழே ஒரு சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். லோன் அவன் எப்ப எடுத்திருக்கான், எந்த இயர்ல எடுத்திருக்கான் அப்படின்னு பார்த்து அப்ளிகபிளா நாட் அப்ளிகபிளா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சோ ஜஸ்ட் இப்போ கோ த்ரூ பண்ணுங்க. 80E நாட் அவைலபிள் டு நியூ டாக்ஸ் ரெஜிம் கிடையாது. இண்டிவிஜுவல் மட்டும் அப்ளிகபிள். லோன் வந்து ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்காக எடுத்திருக்கணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கண்டிஷன் என்னென்ன கண்டிஷன்? டிரான்சாக்ஷன் ஆஃப் லோன் வந்து டியூரிங் த ப்ரீவியஸ் 2016-17 வந்திருக்கணும். 35 lakhs தாண்டக்கூடாது லோன் அமௌண்ட். ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 50 லட்சத்துக்கு தாண்டக்கூடாது. நோ அதர் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி அதாவது லோன் டிரான்சாக்ஷன் ஆகிற அன்னைக்கு அவர் வேற எந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்க கூடாது. குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் விச் எவர் இஸ் லோவர். இன்ட்ரெஸ்ட் பெய்டு ஆர் 50,000. ஓகே. ஸோ விச் எவர் இஸ் லோவர். அதர் பாயிண்ட்ஸ் டபுள் டிடக்ஷன் இஸ் நாட் அவைலபிள். நான் சொன்னேன் இல்லையா, டபுள் டிடக்ஷன் அப்படிங்கிறது என்ன? நீங்க போயிட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழேயோ எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கிடைக்காது. இல்ல இங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே கிடையாது. ஓகேவா? அது நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். டபுள் டிடக்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிள் கிடையாது அப்படின்ட்டு. ஓகே. டாக்ஸ் பாயிண்ட். It is irrelevant whether interest pertain to pre-construction period or post-construction period. Okay. For this purpose, இந்த பர்பஸ்க்கு வந்து இங்க 80E டிடக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா 80EE டிடக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து இரலவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி படிக்கும்போது என்ன பார்த்தோம்? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தோம் இல்லையா? சோ அங்க அது ரெலவெண்ட். இங்க இந்த பர்பஸ்க்கு இந்த டிடக்ஷன்ஸ்க்கு இது இரலவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? சோ ப்ரொவிஷனல் இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று கொடுத்துருக்கான். கம்ப்யூட் டிடக்ஷன் 80EE. சரி, ஓகே. அசஸ் யாரு? PQRSTU எக்ஸ் HUFன்னு கொடுத்துட்டான். HUFனா என்னது? வராது. வெறும் இண்டிவிஜுவல் மட்டும் தான் அப்ளிகபிள்னு பார்த்தோம். அப்ப கேஸ் 7 நமக்கு கவனிக்கவே வேணாம். அடுத்து கேஸ் 1 பியா இருக்காரு. சரி, டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஆஃப் லோனு 1/10/2016 தான். 2016னா 1/4/16 to 31/3/17. ஓகேவா? இந்த பீரியட் குள்ள தான் இருக்கணும் லோன். ஓகே, அந்த பீரியட் குள்ள தான் இருக்குது. அமௌண்ட் லோனோட அமௌண்ட் எவ்வளவுப்பா? 30. எனக்கு எவ்வளவு தாண்டக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம்? 35 lakhs தாண்டக்கூடாது. ஓகே, 35 குள்ளதான் இருக்கு. வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி 40. 50 லட்சம் தாண்டக்கூடாதுன்னு பார்த்தோம். வேற ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரா? இல்ல. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பே பண்றாரு? 1,20,000. 1,20,000 ஆர் 50,000. இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் பெய்ட் 1,20,000 ஆர் 50,000. விச் எவர் இஸ் லோவர் 50,000. அப்போ நீங்க 50,000 வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு
ஃபர்ஸ்ட் கேஸ்ல மிஸ்டர் பிக்கு சொல்லிட்டோம். அடுத்து மிஸ்டர் கியூ. மிஸ்டர் கியூவும் அதே டேட்டு 10/6 ஓகே 20 லேக்ஸ் ஆனா 55 லேக்ஸ் ஆயிடுச்சு. 50 லேக்ஸ் கீழே தான் இருக்கும் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. ஓகேவா? என்னதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் 1,20,000 பே பண்ணியிருந்தாலும் நில் ஆயிடும். அடுத்து மிஸ்டர் ஆர். மிஸ்டர் ஆர் டேட் ஓகே. இந்த இடத்துல அமௌண்ட் வேல்யூ 35 லட்சம் தான் இருக்கணும், ஆனா 40 லட்சம் இருக்கு. ஸோ இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகல, அதனால இங்க நில் ஆயிரும். அவ்வளவுதான். அடுத்து மிஸ்டர் எஸ். டேட் ஓகே. வேல்யூ வந்து லோன் வேல்யூ 35 லேக்ஸ் ஓகே, இது சூப்பர். அடுத்து ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 50 லேக்ஸ் குள்ள இருக்கணும். எஸ் ஓகே 50 லேக்ஸ் குள்ள இருக்கு. வேற ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சிட்டு இருக்காரு. ஓகேவா? சோ அதனால இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகல, அதனால நில் ஆச்சு. வேற எந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்க கூடாதுன்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்து டி. டேட் ஓகே, வேல்யூ ஓகே, இந்த வேல்யூ ஓகே, வேற எந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இல்ல, 40,000 தான் கட்டுறாரு. ஓகே 40,000 ஆர் 50,000 விச் எவர் இஸ் லோவர் 40,000. ஓகே டிடக்ஷன் நீங்க 40,000 எடுத்துக்கலாம். அடுத்து யூ 2015ல வாங்கிட்டாரு, 2016-17 இல்லாம. சோ அங்கேயே ஃபர்ஸ்டே வந்து அப்ளிகபிள் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. சோ அதனால நில் ஆயிடுச்சு. ஓகேவா? புரிஞ்சதா? 80EE அதுக்கான பாயிண்ட்ஸ் தான் கீழே கொடுத்துருப்போம். ஓகே டபுள் இ. ஹோப் இட் இஸ் ஓகே. ஐயோ மல்டிபிள் வியூவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களா என்ன? இல்ல இல்லண்ணா என்னண்ணா அது என்னவோ எனக்கு நெட் கனெக்ஷன் இல்லைண்ணா. ட்ரை ஜாயின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், வரவே இல்லைண்ணா. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. இல்ல நான் நினைச்சிட்டே இருந்தேன், நான் கவனிக்கவே இல்லை, அதனாலதான். இல்லண்ணா அதெல்லாம் ஒண்ணு. ஓகே சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 80EE டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் சர்டன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ என்ன பார்த்தோம்னா ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ப்ரீவியஸா பார்த்தோம். அதாவது 80EE. இப்போ வேற சில ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்து 80EE கொடுத்துருக்கான். இது எப்பத்துல இருந்து போட்டாங்க? 2020-21 இருந்து போட்டாங்க. ஏன்னா அங்க ப்ரீவியஸ் 16-17 வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அந்த டைம்ல வாங்கினவங்களுக்கு மட்டும் அந்த 80EE கிடைக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பண்றது அப்படின்றதுக்காக 80EE கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது பாருங்க. இன் கம்ப்யூட்டிங் த டோட்டல் இன்கம் ஆஃப் த அசசி பீங் அன் இண்டிவிஜுவல் நாட் எலிஜிபிள் டு கிளைம் டிடக்ஷன் அண்டர் 80EE. யார் யாரெல்லாம் 80EE கீழே எலிஜிபிள் இல்லையோ அந்த அந்த செக்ஷனுக்கு கீழே எடுத்துக்க முடியல அப்படின்னா அவங்க இந்த செக்ஷன் கீழே எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த செக்ஷன்ல நிறைய கண்டிஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 16-17 தான் வாங்கியிருக்கணும், அதே மாதிரி 35 லட்சம் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். இதுல இருக்கு வேல்யூ கண்டிஷன்லாம் இதுல இருக்கு. பட் ஆனா 80EE வந்து 2016-17 அப்படின்ற அந்த ஒரு வருஷம் கண்டிஷன் மட்டும் கொஞ்சம் ஓவர். ஏன்னா அந்த ஒரு வருஷத்துல மட்டும் வாங்கினாதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். ஓகேவா? சோ அதனால 80EE யார் யாரெல்லாம் எடுத்துக்க முடியலையோ அவங்க 80EE கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டான். There shall be deducted interest payable up to 1,50,000 on loan taken by himself from any financial institution for the purpose of acquisition of residential house property. Same thing. பட் இந்த இடத்துல உங்களால எவ்வளவு வரைக்கும் எடுக்க முடியும்? 1,50,000 வரைக்கும் எடுத்துக்க முடியும் டிடக்ஷன். ஓகேவா? உங்களோட ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்காக நீங்க ஒரு லோன் எடுத்திருக்கீங்க, அந்த லோனுக்கு நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க. ஓகேவா? The deduction shall be subject to following condition. என்னென்ன கண்டிஷன்? The amount has been transacted by the financial institution during the period on 1st April 2019 and ending on 31st March 2022. 2022. ஓகே. இங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1 minute. இங்கேயும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டேட், அதாவது இந்த இடத்துல 2019ல இருந்து 2022 வரைக்கும் வச்சுட்டான். ஓகேவா? டிரான்சாக்ஷன் இந்த டேட் குள்ள ஆயிருக்கணும். இந்த லோன் வந்து டிரான்சாக்ஷன் 2019 2022 ஆயிருக்கணும். அதுக்கு மேலேயோ இல்ல அதுக்கு முன்னாடியோ இருந்தா 80EE கிடைக்காது. ஓகேவா? அடுத்து ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எவ்வளவு இருக்கணுமா? does not exceed 45 lakhs. The assessee does not vote any residential house property on the date of transaction of loan. அந்த லோன் டிரான்சாக்ஷன் ஆகிற அன்னைக்கு அவங்க கிட்ட வேற எந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடாது. வேற டிடக்ஷன் under this section is allowed for any interest. Deduction shall not be allowed in respect of such interest under any other provision of this act or the same or any other assessment year. Which means இந்த இடத்துல 80EE கீழே நான் ஒரு டிடக்ஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா என்னால ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலையும் போய் டிடக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில 24 ஒரு செக்ஷன் இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ 24 செக்ஷன் கீழே போயிட்டு மறுபடியும் என்னால இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செக்ஷன் 24 கீழே போய் என்னால எடுத்துக்க முடியாது. ஒண்ணு நான் அங்க எடுக்கணும், இல்ல இங்கே எடுக்கணும். ரெண்டுத்துல எதனா ஒண்ணுதான் கிடைக்கும், டபுள் டிடக்ஷன் கிடைக்காது. ஸோ இப்போ 80EE கீழே என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர் 2019 2022 சாரி 2022, இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் 45 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடாது எஸ்டிவி. தேர்ட் கண்டிஷன் நோ அதர் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி
owned by associate. Okay, these are the three conditions. If you satisfy these three conditions, then you are eligible for 80EA. எவ்வளோ டிடக்ஷன் எடுத்துக்கலாம்? 1,50,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். பட் ஆனால் 80EA வெறும் 50,000 வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ உங்க புக்ல போகும். இதுக்கு அடுத்த டிடக்ஷன் தான் இருக்கு. ஓகே, ஸோ 80EA. 80EA in respect of interest on loan taken for certain house property. ஓகேவா? ஸோ லோன் எடுத்திருக்கீங்க, லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் தான் டிடக்ஷனா எடுக்கிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு நம்ம படிக்கும் போது எப்படி தோணும்னா, லோன் எடுத்திருக்கோம், லோனை திருப்பி கட்டுறோம், லோனுக்கு தான் நம்ம வந்து டிடக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தோணும். லோனுக்கு நம்ம டிடக்ஷன் எடுக்கல, லோனுக்கு கட்டுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு எடுக்கிறோம். அப்ளிகபிள் டு யாருக்குப்பா? இண்டிவிஜுவல். நாட் எலிஜிபிள் டிடக்ஷன் அண்டர் 80EE. எந்தெந்த இண்டிவிஜுவலுக்குலாம் 80EE கீழே போன டிடக்ஷன் இதுதான். 80EE கீழே யார் யாருக்கு கிடைக்கலையோ அவெல்லாம் 80EA கீழே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். என்னென்ன கண்டிஷன் சொல்லியிருக்கான்? The assessee has taken loan for acquisition of residential house property from any financial institution. Okay, அது பார்த்தாச்சு. Transaction of loan எந்த பீரியட்ல இருந்து? 2019 இருந்து 2022 வரைக்கும். ஓகே. Value of the house property 45 லட்சம் தாண்டக்கூடாது. No other residential house property வச்சிருக்க கூடாது. No deduction 80. The assessee is eligible for deduction under section 80EE. இந்த இடத்துல 80EAன்னு வரணும், அவன் அதை மிஸ் பண்ணிட்டான். அதாவது 80EE கீழே எடுத்திருந்தீங்க அப்படின்னா 80EA கீழே டிடக்ஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டான். குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் எவ்வளோப்பா? மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நம்ம பே பண்றோம்? ஆர் 1,50,000. டபுள் டிடக்ஷன் ஆல்வேஸ் நாட் அவைலபிள் ஆஸ் பர் ஐடி ஆக்ட் செக்ஷன் 24ல நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? நோ வி ஆர் கோயிங் டு திஸ் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் EEA. ஸோ கேஸ் 1, 2, 3, 6 இது வரும் இண்டிவிஜுவல் மட்டும் தான் அப்ளிகபிள். இங்க HUF கொடுத்துருக்கான். அப்போ ஆல்மோஸ்ட் இந்த கேஸ் நம்மளுக்கு தேவையில்லை, HUF அப்ளிகபிளே ஆகாது, டைரக்டா நில்லு. ஸோ இதை பத்தி நீங்க போதர் பண்ண வேண்டாம். இப்போ கேஸ் 1 பாருங்க, 2019ல இருந்து 2020 அப்படின்னா 1/4/2019 to 31/3/2022. ஓகேவா? ஸோ இந்த டேட்குள்ள அதுதானே கொடுத்துருக்கான், இந்த பீரியட்குள்ள. சரி, ஓகே. கேஸ் 1 மிஸ்டர் ஏ. மிஸ்டர் ஏக்கு டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் எப்பா? 2021 நடந்திருக்கு. ஓகே, சூப்பர். அமௌண்ட் எவ்வளவு? 30 lakhs. லோன் அமௌண்ட் எவ்வளவு வேணா இருக்கலாம் இப்போ. ஓகேவா? ஆனா வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி மட்டும் 45 லட்சத்தை தாண்டக்கூடாது. ஓகே, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி 40 தான், 45 லட்சம் தாண்டல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் பண்ணிருக்காரான்னு கேட்டா இல்ல, வேற எதுவும் ஹோல்ட் பண்ணல. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பே பண்ணிருக்காரு? 2,20,000 பே பண்ணிருக்காரு. அப்போ 2,20,000 ஆர் 1,50,000, விச் எவர் இஸ் லோவர். 1,50,000 தான் நம்மளுக்கு லோவர். ஓகே, தாராளமா 1,50,000 டிடக்ஷன் கொடுத்துருங்க. எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. அடுத்து மிஸ்டர் பி. மிஸ்டர் பி என்ன பண்ணிருக்காரு? சேம். ஓகே, டேட் ஓகே, 30 ஓகே, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 45 லட்சத்துக்குள்ள இருக்கணும். ஆனா இங்க என்ன ஆச்சு? 55 லட்சமா மாறிடுச்சு. ஸோ அதனால இங்க சாட்டிஸ்ஃபை ஆகல, அதனால இங்க நில் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து சி. டேட் ஓகே, அமௌண்ட் ஆஃப் லோன் 40. ஓகே, இது 45 லட்சத்துக்குள்ளதான் இருக்கு. ஓகே, ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வேற எதுவும் வச்சிடல. ஓகே, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பே பண்ணிருக்காரு? 1,20,000 பே பண்ணிருக்காரு. சரி, ஓகே, 1,20,000 ஆர் 1,50,000, விச் எவர் இஸ் லோவர். விச் எவர் இஸ் லோவர் 1,20,000 தான். ஓகே, எலிஜிபிள், எடுத்தாச்சு. அடுத்து டி. 2021. ஓகே, அண்ட் தென் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ ஓகே 30, 35 வேற ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்காரு. அதர் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணிருக்காரான்னு கேட்டா எஸ். இந்த இடத்துல கண்டிஷன் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ கண்டிஷன் பிரேக் ஆயிடுச்சுன்னா டிடக்ஷன் என்ன ஆயிடும்? நில் ஆயிரும். ஓகேவா? அடுத்து இ. மிஸ்டர் இ. மிஸ்டர் இ என்ன பண்றாரு? 2018ல வாங்கிட்டாரு லோன் டிரான்சாக்ஷன். 2019 முன்னாடியும் வாங்கிருக்க கூடாது, 2022 அப்புறமும் வாங்கிருக்க கூடாது. இப்படி ரெண்டு பக்கமும் வாங்கியிருந்தா அப்ளிகபிள் ஆகாது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்டே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, அதனால இங்க நில் ஆயிடுச்சு. ஓகேவா? 80EA புரிஞ்சுதா? ஒன்ஸ் நீங்க டபுள் இ புரிஞ்சது, 80EE உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா 80EA ஈஸியா புரிஞ்சிடும். இதுவும் ஈஸியா தான் புரியும் டைரக்டா நடத்தினாலும், பட் சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணட்டா? ஓகே, உங்கள் மௌனம் நான் சம்மதமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஐயோ, ஃபர்ஸ்ட்ல இருந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 80EB. இப்போ EA பார்த்துட்டோம், இப்போ EEB பார்க்குறோம். என்னன்னா டிரெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கல். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கல் நான் எதனா பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு என்ன டிரெக்ஷன்? அசஸ்மெண்ட் 2020-21 தான் கொடுத்துருக்கோம். இன் கம்ப்யூட்டிங் த டோட்டல் இன்கம் ஆஃப் assessee பீயிங் அன் இண்டிவிஜுவல் that shall be direct interest up to 1,50,000. இதுக்கு நீங்க ஒரு லோன் எடுத்து அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டி ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா 1,50,000 இருக்கு டிடக்ஷன். இந்த லோன் நீங்க எதுக்கு எடுத்துருக்கணும்? எலக்ட்ரிக் வெஹிக்கலை பர்ச்சேஸ் பண்றதுக்காக எடுத்துருக்கணும். ஓகேவா?
So payable on the loan taken by himself or from the financial institution, from any financial institution, okay, for the purpose of purchase of electric vehicle. Okay, நான் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கலை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ல போய் லோன் எடுத்திருக்கேன். அந்த லோனுக்கு நான் வருஷம் இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன். அந்த இன்ட்ரெஸ்ட் நான் கட்டுறேன் அப்படின்னா 1,50,000 வரைக்கும் நான் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். The reduction shall be subject to the condition that the loan has been sanctioned by the financial institution during the period beginning on date 2019 ல இருந்து 2023 வரைக்கும். ஆனா எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பானே அதை மறுபடியும் நாட் அவைலபிள் கண்டிஷன்ல கொடுத்துருக்கானா டேட்டு 2019 ல இருந்து 2023 வரைக்கும் தான் கொடுத்துருக்கான். சரி ஓகே, அப்போ இந்த பீரியட்குள்ள நீங்க இந்த லோனை வந்து எடுத்திருக்கணும். அப்புறம் பீரியட் இதுக்கு முதல் பீரியட்லாம் எடுத்தா என்னன்னா கிடைக்காது. அப்புறம் எப்படி நான் அந்த பீரியட் நான் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா மைட் பி இது வரைக்கும் கேட்டது இல்லை. இந்த மாதிரி இஏ செப்பரேட்டா டபிள்இபி இந்த மாதிரி கேட்டது இல்லை. மேபி கேட்டா ஹேவ் டு செப்பரேட்டா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும்னா, பட் ஆனா தெரிஞ்சுக்கங்க இது இந்த ரிடக்ஷன் இருக்கு டபுள் இ சீரீஸ்ல 80 இ சீரீஸ்ல இந்த ரிடக்ஷன்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனா இப்படி கேட்டிருக்கான்னு கேட்டா இல்ல. சிடி அதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்கான். இந்த இ சீரீஸ்லாம் வந்து ரொம்ப நிறைய எல்லாம் கேட்டது இல்லை. ஓகேவா, அடுத்து வேற டிடக்ஷன் அண்டர் தி செக்ஷன் இஸ் அலோடட் ஃபார் இன்ட்ரெஸ்ட். டிடக்ஷன் ஷால் நாட் அலோட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சச் இன்ட்ரெஸ்ட் அண்டர். ஓகே, அதாவது இது கீழே 80 இபிக்கில நீங்க வந்து ஒரு டிடக்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா வேற எந்த இதே ஆக்ட்ல இதே சேம் ஆக்ட்ல வேற எந்த ப்ரொவிஷன் கீழேயும் உங்களால வேற எந்த டிடக்ஷன் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். ஃபார் த சேம் இயர் ஆர் எனி அதர் அசஸ்மெண்ட் இயர். ஒன்ஸ் நீங்க 80 இபிக்கில் எடுத்துட்டீங்க அப்படின்னா டபுள் டிடக்ஷன் கிடையாது அப்படின்னு தான் நான் இந்த பாயிண்ட்ல சொல்றோம். நிறைய இடத்துல வந்து டபுள் டிடக்ஷன் வராது அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து அழுத்தி சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இப்போ 80 இபி அப்படின்றது என்ன, டபிள்யூஇபின்றது என்ன? ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, ஒரு எலக்ட்ரிக் கார் நீங்க வாங்க போறீங்க. அந்த காரை வாங்குறதுக்காக நான் ஒரு லோன் எடுத்திருக்கேன். அந்த லோனுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன். அந்த இன்ட்ரெஸ்ட்டை நான் டிடக்ஷன் எடுத்துக்கிறேன். அதுதான் 80 இபி. அதான் சொல்ல வருது. அப்ப யாருக்கு அப்ளிகபிள்? இண்டிவிஜுவலுக்கு மட்டும் தான். ரெசிடென்ட்டாவும் இருக்கலாம், நான் ரெசிடென்ட்டாவும் இருக்கலாம். என்னென்ன கண்டிஷன்? The CC has taken loan for purchase of electric vehicle from any financial institution. Okay, electric vehicle na என்னன்னு சொல்லிருக்கான். Which is powered exclusively by electric motor, which transaction energy is supplied exclusively by transaction battery installed in the vehicle. As such, electric regenerative braking system, which during braking provides for the conversion of vehicle kinetic energy into electrical energy, which means rechargeable battery வச்சு rechargeable மாதிரி சிஸ்டம் இருக்கும் அந்த வெஹிக்கிள். அதுதான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்னா உங்களுக்கே தெரியும், பேங்கிங் கம்பெனி பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் கீழே இருக்கணும் அப்படின்ட்டு. சிஸ்டமேட்டிக் நான் சிஸ்டமேட்டிக் பேங்கிங்கும் இருக்கலாம் அப்படின்றதும். சிஸ்டமேட்டிக் இம்பார்ட்டன்ட் நான் டெபாசிட் டேக்கிங் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி ரெஃபர்ட் 44B. இதை நான் சொன்னேன் இல்லையா, சிஸ்டமேட்டிக்கல் இம்பார்ட்டன்ட் நான் டெபாசிட் டேக்கிங்னா ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருந்தாங்க. நெட் டேர்ன் ஓவர் இவ்வளவு இருக்கணும், நெட்வொர்க் இவ்வளவு இருக்கணும், நம்ம ஒரு இடத்துல படிச்சோம். ஞாபகம் இருக்கா? என்னோட பிடிஎஃப்ல ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கான். டிரான்சாக்ஷன் ஆஃப் லோன் எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் வரைக்கும்? 2019 இருந்து 2023 வரைக்கும். குவாண்டம் டிடக்ஷன் எவ்வளவு எடுத்துக்கலாம்? இன்ட்ரெஸ்ட் நீங்க எவ்வளவு பே பண்ணீங்க? இல்ல 1,80,000, விச் எவர் இஸ் லோவர். அதர் பாயிண்ட்ஸ் டபுள் டிடக்ஷன் நாட் அவைலபிள். நீங்க இன்னொன்னு நோட் பண்ணும், இது எதுவுமே நியூ டாக்ஸ் ரெஜிம்ல கிடைக்காது. ஓகேவா, டன். ஸோ இதுக்கு எந்த சம்பவம் இல்லை. யூ ஹேவ் டு ரிமெம்பர் 1,50,000 வரைக்கும் உங்களால லிமிட் எடுத்துக்க முடியும். இதை மட்டும் நீங்க ரிமெம்பர் பண்ணா போதும். ஹார்டா நீங்க இந்த இயர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் பெருசா ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 80EEB. நெக்ஸ்ட் 80G. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் செக்ஷன். மைட் பி கொஸ்டின்ஸ் ஆல்சோ ரைஸ். ஓகே, இது நீங்க பிகாம்ல கூட பார்த்துருப்பீங்க. 80G அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். இருக்கிற டிரெக்ஷன்ஸ்ல இது கொஞ்சம் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 4 கிரைட்டீரியா கொடுத்துட்டு அந்த கிரைட்டீரியாக்குள்ள இது வர மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா, ஸோ டிடக்ஷன்ஸ் ஃபார் டொனேஷன் டு சர்டன் ஃபண்ட்ஸ். ஸோ என்ன டிடக்ஷனா 80G என்ன டிடக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டொனேஷன் கொடுப்பீங்க இல்லையா, சில ஃபண்ட்ஸுக்கு நீங்க டொனேஷன் கொடுத்துருப்பீங்க. டொனேஷன்ன்றது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து என்ன? எக்ஸ்பென்ஸ். நீங்க டொனேஷன் கொடுத்தீங்கன்னா உங்க கையில இருந்து ஒரு காசு வெளியே போயிருக்கு, கரெக்டா? உங்க கையில இருந்து காசு போகுதுன்னா அது எக்ஸ்பென்ஸ் தானே. அப்ப அந்த எக்ஸ்பென்ஸை நான் டிடக்ஷனா எடுத்துக்கணும். நான் என்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கேன், அதை நான் டொனேஷனா கொடுத்துருக்கேன். சரி ஓகே, அப்ப அந்த டொனேஷனை நான் டிடக்ஷன் எடுத்துக்க போறேன். சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் கொடுத்துருப்பேன். டொனேஷன் ஃபார் டொனேஷன் டு சர்டன் ஃபண்ட். சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் டிடக்ஷன் இஸ் அவைலபிள் டு எனி அசசி. சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் டிடக்ஷன் எந்த அசசிக்கு வேணா இருக்கு. ஓகேவா, த இன்ஸ்டிடியூஷன் எலிஜிபிள் அண்டர் 80G ஆர் கேட்டகரைஸ் இன்டு 4 செக்மெண்ட். எந்த அசசியா வேணா இருக்கலாம். இண்டிவிஜுவல் அவருக்கு மட்டும் தானா, HUF அவருக்கு மட்டும் தானா? கிடையாது, எனி அசசி. ஓகேவா, ஸோ 80G வந்து கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க 4 செக்மெண்டா. 1, 2, 3, 4. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இருக்கிறதுக்கு 100% டிடக்ஷன் எடுத்துக்கலாம் வித்தவுட் எனி லிமிட். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல என்னென்ன இருக்கு கீழே வரும், நான் சொல்றேன்.
செகண்ட் செக்மெண்ட்ல இருக்கிறதுக்கு 50% டிடக்ஷன் எடுத்துக்கலாம் வித்வுட் எனி லிமிட். ஓகேவா? தேர்ட் செக்மெண்ட்ல 100% ரெஸ்ட்ரிக்டட் பண்ணிடுவாங்க. 100% ஆஃப் த ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட். ஃபோர்த் செக்மெண்ட்ல 50% ஆஃப் த ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட். ஓகேவா? இந்த ரெண்டு செக்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபார்முலா மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபார்மேட் ஆர் மெத்தடாலஜி. ஓகேவா? ஸோ இதுக்கு மட்டும் நம்ம அந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மற்ற ரெண்டுத்துக்கும் நார்மல் தான். ஏன்னா 100% எடுத்துக்கலாம், 50% எடுத்துக்கலாம். 3 and 4 மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா 3 and 4 மட்டும் டிஃப்ரெண்ட் பார்த்தாலே தெரியுது. 100% ரெஸ்ட்ரிக்ஷன் அப்போ தேர்ட்ல கிடைக்காது. ஃபோர்த்ல 50% ரெஸ்ட்ரிக்ஷன் அப்போ பாதி தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். நான் படிக்கும் போதும் எனக்கு அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஆனா 3 and 4 டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா 1, 2 கொடுத்தது போக பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா தேர்ட்ல 100% எடுத்துக்கணும்னா தேர்ட்ல ஃபர்ஸ்ட் 100% எடுத்துருவோம். அதுக்கப்புறமும் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்பதான் ஃபிஃப்த்ல போயிட்டு அதுல பாதி எடுக்கும். அப்படி நான் சொல்றேன், பின்னாடி படிக்கும்போது நான் சொல்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரிலாம் என்னன்னு தெரியணும் இல்லையா? 1ல என்ன இருக்கு, 2ல என்ன இருக்கு, 3ல என்ன இருக்கு, 4ல என்ன இருக்கு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஒன் செகண்ட். ஓகே. ஸோ 1ல என்ன இருக்கு, 2ல என்ன இருக்கு, 3ல என்ன இருக்குன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அது என்னன்னு பாத்துக்குவோம். அதே மாதிரி டொனேஷன் வந்து 2000 மேல கேஷா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா unless at some paid is paid by any mode other than cash, means no deduction shall be allowed in respect of donation any sum exceeding 2000 unless such sum is paid by any mode other than cash, which means கேஷா 2000 மேல நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா then deduction is not available. அதுதான் இங்க கொடுத்துருக்கான். இந்த unless அப்படின்ற வார்த்தையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் such sum is paid any mode other than cash அப்படின்னு படிச்சீங்க அப்படின்னா 2000 மேல நீங்க கேஷா கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேவா? 2000 மேல கேஷா கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா டிடக்ஷன் கிடையாது. அடுத்து இப்போ கேட்டகரி 1ல கேட்டகரி 1குள்ள என்னென்னலாம் வருதுன்னு பாருங்க. வேரியஸ் பாயிண்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் which are eligible to 100% deductions without any limit. ஏதாவது பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டு, பிரைம் மினிஸ்டர் அர்மேனியா எர்த்குயிக் ரிலீஃப் ஃபண்டு, ஆப்பிரிக்கா பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியா அந்த ஃபண்டு, நேஷனல் ஃபவுண்டேஷன் ஆஃப் கமர்ஷியல் ஹார்மோனி, யூனிவர்சிட்டி எனி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் எவென்ட்ஸ் ஆஸ் மே பி ப்ரொவைடட், நேஷனல் இல்லஸ் அசிஸ்டன்ட் ஃபண்டு, Zilla Shastra Samiti constituted for the purpose of improvement of primary education in village. அதாவது வில்லேஜ்ல பிரைமரி எஜுகேஷன் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக அந்த ஒரு ஃபண்டு. அதுக்கப்புறம் நேஷனல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கவுன்சில், ஸ்டேட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கவுன்சில், அதுக்கு நீங்க ஏதாவது ஃபண்டு கொடுத்துருந்தீங்கன்னா, ஃபண்ட் செட்டப் பை ஸ்டேட் கவர்மெண்ட் டு ப்ரொவைட் மெடிக்கல் ரிலீஃப் டு த புவர், அதுக்கு நீங்க ஃபண்டு கொடுத்தீங்கன்னா, ஆர்மி சென்ட்ரல் வெல்ஃபேர் ஃபண்டு, ஆர்ம்டு ஃபோர்ஸ் பாஸ்ட் பிரசன்ட் மெம்பர்ஸ்க்கு அல்ல அவங்களோட டிபெண்டன்ஸ்க்கு எதாவது கொடுக்கணும். சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு, வேற என்ன, Lieutenant Governor's Relief Fund, as the case may be. 11 National Sports Fund, Natural Cultural Fund, Fund of Technological Development, National Defense Fund, fund set up by central government, National Trust, and then Andhra Pradesh Chief Minister, National Children's Fund, Control of Drug Abuse, Swachh Bharat Kosh, Clean Ganga Fund. So there are 22 fund. ஆனா இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டா வேணும். ஆனா நான் இதெல்லாம் படிக்கணுமா வேணும். ஸோ கேட்டகரி 2 பாருங்க. ஐ திங்க் கேட்டகரி 2ல ஏதோ சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. இல்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. சரி ஓகே. மேல இருக்கிற கேட்டகரி எதுவும் படிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி நான் படிக்கணுமான்னு கேட்டா வேண்டாம். பட் ஆனா செகண்ட் கேட்டகரியும் தேர்ட் கேட்டகரி ஃபோர்த் கேட்டகரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ செகண்ட் கேட்டகரியில என்ன வரும் பாத்தீங்கன்னா வேரியஸ் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன் டொனேஷன் which are eligible to unrestricted 50%, which means இப்போ இதுல நீங்க வந்து 10,000 நீங்க போட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களால எவ்வளவு டிடக்ஷன் எடுத்துக்க முடியும்? 5,000 எடுத்துக்க முடியும். அந்த கேட்டகரியில செகண்ட் கேட்டகரி இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி செகண்ட் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு மெமரபிள் ஃபண்டு, பிஎம் டாட் ரிலீஃப் ஃபண்டு, இந்திரா காந்தி மெமரபிள் ட்ரஸ்ட், ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷன், நேரு ஃபேமிலி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜவஹர்லால் நேரு, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி இப்படி வந்தாலே அது கேட்டகரி 2ல வந்துடும். அதுக்கு நான் வந்து ஆஃப் ஆஃப் த டிடக்ஷன் மட்டும் தான் எடுத்துக்க முடியும். கூட நடுவில் ஒருத்தன் எக்ஸ்ட்ராவா வரவன் யாருன்னா பிஎம் டாட் ரிலீஃப் ஃபண்ட், பிரைம் மினிஸ்டர் டாட் ரிலீஃப் ஃபண்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவா வரும். ஸோ இந்த 4 மட்டும் தான் கேட்டகரி 2ல வரும். ஓகேவா? ஸோ இந்த 4 ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 4 நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நேரு ஃபேமிலி ஞாபகம் வச்சுக்கணும். நேரு ஃபேமிலி ஞாபகம் வச்சுக்கணும் கேட்டகரி 2ல வந்துருவாங்க. நம்மளால 50% டிடக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து கேட்டகரி 3. கேட்டகரி 3 என்னன்னா 100% ரெஸ்ட்ரிக்ஷன். எது எதுல 100% ரெஸ்ட்ரிக்ஷன்? Donation for eligible contribution by company as a donation to the Indian Olympic Association, to any other association or institution established in India for development of infrastructure for sports sand game, or for the sponsorship of sports and game is notified by the central government in the official gazette, which means
ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிக்கு நீங்க எதனா டொனேஷன் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாண்ட் கேம் அப்படின்னு சொல்ல வருது என்னன்னா மண்ணில் இறங்கி விளையாடக்கூடிய கேம்ஸ் தான் சொல்ல வரேன். ஃபுட்பால்ஸ், கிரிக்கெட், இது எல்லாமே ஓகேவா சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணப்பட்டிருக்கணும். ஓகே, இதுக்காக நீங்க எதனா ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா தென் தட் வில் பி 100% ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட் கேட்டகரி 3 கீழே வரும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் இருந்தா அது வந்து கேட்டகரி 3. அதே மாதிரி ஃபேமிலி பிளானிங். இந்த ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த வில்லு விடுவாங்க இல்லையா ஆர்ச்சரி, தெரியுமா உங்களுக்கு? ஸோ அதுவுமே ஸ்போர்ட்ஸ் மாதிரி தானே, ஸோ அது ஒரு ஸ்போர்ட்ஸ். அதே மாதிரி ஃபேமிலி பிளானிங் ப்ரொமோஷனுக்கு நீங்க ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ இது 3 தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி 3 கீழே வரும். ஸோ கேட்டகரி 3 இஸ் 3 and then it itself having 3. The 3 are first one is sports, second one is family promoting, third one is archery. ஓகேவா, ஸோ கேட்டகரி 3ன்றது 3 தான். அதுக்கு கீழே எத்தனை வரும்னா 3 வரும். அந்த 3ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங்கான ப்ரொமோஷனுக்காக நீங்க ஏதாவது டொனேஷன் கொடுத்துருக்கீங்கன்னா அண்ட் தென் ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இதுக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா இது கேட்டகரி 3ல வரும். கேட்டகரி 4 பார்த்தோம் அப்படின்னா 50% ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட். என்ன 50%? இதுக்காக டொனேஷன் வந்து கோவிலுக்கு இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக கொடுத்திருந்தா ரெனோவேஷன் ஆஃப் டெம்பிள், மாஸ்க் அண்ட் தென் சர்ச் அண்ட் தென் குருத்வாரா ஆர் எனி அதர் பிளேஸ் ஆஃப் நேஷன் இம்பார்ட்டன்ஸ் நோட்டிஃபைட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்டால் நோட்டிஃபை பண்ணப்பட்டிருக்கிற பிளேஸ், அதுக்காக ரெனோவேஷனுக்காக நீங்க டொனேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா then it comes under category 4. அதுக்கப்புறம் the government or local authority to be utilized for any charitable purpose other than purpose of promoting family planning. ஃபேமிலி பிளானிங் தவிர்த்து வேற ஏதாவது ப்ரொமோட்டிங் ஆக்டிவிட்டி பண்ணுது அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அந்த மெம்பருக்கு அப்படின்னா தென் தட் வில் பி கம்ஸ் அண்டர் கேட்டகரி 4. இங்க ஃபேமிலி பிளானிங் மேல பார்த்துட்டோம், ஏன்னா கேட்டகரி 3ல ஃபேமிலி பிளானிங் வந்துருச்சு. ஸோ அதை தவிர்த்து வேற ஏதாவது சேரிட்டபிள் பர்பஸ் ஃபேமிலி பிளானிங் தவிர்த்து வேற ஏதாவது பண்ணுது அப்படின்னா தென் தட் வில் பி கம்ஸ் அண்டர் கேட்டகரி 4. அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபர், பேக்வர்ட் கிளாஸஸ் ஆர் மைனாரிட்டி கம்யூனிட்டி இவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ப்ரொமோட்டிங்காக கம்யூனிட்டி வைஸ் பிரிப்பாங்க இல்லையா. கம்யூனிட்டி வைஸ் வந்து அந்தந்த கம்யூனிட்டி டெவலப் ஆகணுன்றதுக்காக சில ப்ரொமோட்டிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா, இதெல்லாம் நம்ம புக்ஸ்லேயே வந்துடும், ஏன்னா இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கு இன்னும் இந்தியாவில். ஸோ அதனால அதை டைரக்டா புக்ல கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து தயங்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்தந்த செப்பரேட் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் இன்கார்பரேட்டா இருக்கு. இன்கார்பரேட்னா ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கு. அப்படி இருந்தாலுமே அவங்க குறிப்பிட்ட அந்த சொசைட்டி டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க ஏதாவது பண்றாங்க, அதுக்காக எதனா டொனேஷன் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்குள்ள அவங்களே சில டொனேஷன்ஸ் கொடுப்பாங்க. கரெக்டா, ஸோ அந்த கம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகணும், அந்த சொசைட்டி அந்த குறிப்பிட்ட சொசைட்டி டெவலப் ஆகணும் அப்படின்னு சில டொனேஷன் கொடுப்பாங்க. அப்படி ஏதாவது டொனேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தென் தட் இஸ் ஆல்சோ 50% ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, ஹவுசிங் அக்காமடேஷன் செட்டப், அத்தாரிட்டி செட்டப் ப்ரொவைடிங் ஹவுசிங் அக்காமடேஷன் சிட்டி டவுன் ஆர் வில்லேஜ் பிளானிங். ஸோ ஒரு அத்தாரிட்டி வந்து ஹவுசிங் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்றாங்க, இல்ல வில்லேஜ் பிளானிங்காக ஏதாவது டெவலப்மெண்ட் பண்றாங்க, அந்த ஃபண்டை வச்சு அவங்க என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்றாங்க அப்படின்றது. ஓகே, அடுத்து எனி இன்ஸ்டிடியூஷன் ஃபண்ட் எஸ்டாப்ளிஷ் இன் இந்தியா ஃபார் சேரிட்டபிள் பர்பஸ். சேரிட்டபிள் ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்தாலே சேரிட்டபிள் ஆக்டிவிட்டி ஆர் பர்டிகுலர் கம்யூனிட்டி ரிலேட்டட் ஆக்டிவிட்டி, பர்டிகுலர் கம்யூனிட்டி. இப்படி வந்துட்டாலே கேட்டகரி 4 கீழே வந்துருவீங்க. 50% ரெஸ்ட்ரிக்ஷன் கிரைடீரியாக்குள்ள கேட்டகரி 4 கீழே விழுந்துருவீங்க. ஓகேவா, சோ இப்போ என்னென்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4. கேட்டகரி 2 அப்படிங்கிறது நேரு ஃபேமிலி, கேட்டகரி 3 அப்படிங்கிறது 3 for 3 அண்ட் தென் அதுக்கு அண்டர் 3 ஸ்போர்ட்ஸ், வேற என்ன பார்த்தோம், ஃபேமிலி பிளானிங் ஒன்று பார்த்தோம், அப்புறம் ஆர்ச்சரி ஒன்று பார்த்தோம். கேட்டகரி 4 இஸ் ரிலேட்டிங் டு த பர்டிகுலர் கம்யூனிட்டி சேரிட்டபிள் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ரெனோவேஷன் ஆஃப் டெம்பிள்ஸ். இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ரெனோவேஷன் ஆஃப் டெம்பிள் மசூதி சர்ச் நம்ம சொல்லும் போது செப்பரேட்டா சொல்லிட்டோம், அந்த இடத்துல பர்டிகுலர் கம்யூனிட்டிஸ் வந்துருச்சு ரெனோவேஷன்ல. ஸோ அப்போ 4th டொனேஷன் பார்த்தீங்கன்னா 50% ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் தட். ஓகேவா, ஸோ இதுதான் கண்டிஷன். ஓகேவா, இப்போ அதை நாங்க எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா the given the steps. நெட் குவாலிஃபைங் அமௌண்ட் ஸ்டெப்ஸ் ஃபார் கால்குலேட்டட் கேட்டகரி 3, 4. ஏன்னா 3, 4க்கு தான் நம்ம கால்குலேஷன் வரும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ 3, 4 கால்குலேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 1 என்ன சொல்லிட்டான், கம்ப்யூட்டட் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட் பண்ணுங்க, விச் இஸ் கிராஸ் டோட்டல் இன்கம் as reduced by. அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம்னா என்ன, ஏடிஐ அப்படின்னா என்ன அப்படின்னா கிராஸ் டோட்டல் இன்கம்ல இருந்து நீங்க எதெல்லாம் ரிடியூஸ் பண்ணுமா, 6Aல டிடக்ஷன் என்னெல்லாம் எடுத்தீங்க அப்படின்றத ரிடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். இது வராது. 6Aல நீங்க என்னெல்லாம் டிடக்ஷன் எடுத்தீங்க எக்ஸப்ட் 80G. 80G டிடக்ஷனை தவிர்த்து, எப்படின்னா 80G டிடக்ஷன் எனக்கு புரியலன்னா 80Gல கேட்டகரி 1 and 2 இருக்கும் இல்லையா, அந்த டிடக்ஷனை தவிர 80C நீங்க எடுத்துருந்தா மைனஸ் பண்ணுங்க, 80D நீங்க எடுத்துருந்தா மைனஸ் பண்ணுங்க, 80E நீங்க எடுத்துருந்தா மைனஸ் பண்ணுங்க. 80 சீரிஸ்ல என்னென்ன டிடக்ஷன் எடுத்துக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுங்க கிராஸ் டோட்டல் இன்கம்ல இருந்து 80s டிடக்ஷன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நீங்க அதை மைனஸ் பண்ணணும்.
ஆனா எப்படின்னா எங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை கம்ப்யூட் பண்ணணும். அப்போ 80s டிடக்ஷன் என்னெல்லாம் இருக்குன்னு கம்ப்யூட் பண்ணிட்டு 80 தவிர்த்து மற்ற இருக்கிற எல்லா டிடக்ஷன் கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து நீங்க என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 112 கீழே ஞாபகம் இருக்கா? ஷேர்ஸா வாங்கி வச்சு நீங்க செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை மைனஸ் பண்ண சொல்லிட்டான். இது ஸ்பெஷல் ப்ரொவிஷன் தானே, இதுக்குள்ள ஸ்பெஷல் ரேட்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம கேபிட்டல் கெயின் படிக்கும்போது பார்த்தோம் 112 111A நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 111A வந்து அதை மைனஸ் பண்ணுங்க. வின்னிங் ஃப்ரம் லாட்டரி இன்கம் கிராஸ்வேர்ட் பசில்ஸ் ஏதாவது இருக்குன்னா அது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிட்டு இன்கம் ரெஃபர்ட் இன் 115A AB AC ACA AD D 115A AB 115 செக்ஷன் வந்து ரிலேட்டிங் டு ஒன் செகண்ட். ஒன் ஒன் ஃபைவ் ஓ இது ஓகே. 115AB ராயல்டி இன்கம் ஃபாரின் கம்பெனிஸ்க்கு. இந்த 115 எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் ரேட் டிஃபைன் பண்ணும். ஃபீஸ் ஆஃப் டெக்னிக்கல் சர்வீஸ். ஸோ இந்த 115A அப்படிங்கிறது டெக்னிக்கல் சர்வீஸ் நான் ரெசிடென்ட்டுக்கு வெளியிருந்து ஒருத்தருக்கு இருந்து வாங்கி கொடுத்தா. ஸோ ஏபியும் அதே தான் குறிக்கும், ஏசியும் அதே தான் குறிக்கும். ஏசிஏ லெசன்ஸ் சேமா அதே ராயல்டி டெக்னிக்கல் ஃபீஸை குறிக்காது. என்னென்ன சர்வீஸ் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம ஃபாரின் நான் ரெசிடென்ட் கிட்ட இருந்து விச் மீன்ஸ் டிடிஎஸ் பிடிக்கிற ஆக்டிவிட்டிஸ், இது எல்லாமே டிடிஎஸ் பிடிக்கிற ஆக்டிவிட்டிஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம டிடிஎஸ் பிடிப்போம். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து அந்த மாதிரியான ஏதாவது ஒரு இன்கம் இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ திஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு ரிடியூஸ் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்ன சொல்லிட்டான் அப்படின்னா இங்க ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த ஆன்சர்ல 10% எடுக்க சொல்லியிருக்கான். 10% எடுத்துட்டு ஸ்டெப் 3 என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா குவாலிஃபைங் டிடக்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் 50யா 100ஆன்னு பார்த்து அதை நீங்க அலோகேட் பண்ணுங்க. அலோகேட் பண்ணிட்டு இது ரெண்டுத்துல விச் எவர் இஸ் லோவரோ அதை நீங்க டிடக்ஷனா எடுத்துக்கலாம், பெர்மிசபிள் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா எனக்கு புரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியாமலே இருக்கட்டும். நம்ம சம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ டைரக்டா வாங்க சம்ம உள்ள இல்லுஸ்ட்ரேஷன் 31. ஸோ 31 பொறுத்த வரைக்கும் compute the total income of estimated 2024-25 of Miss Deepika, a resident individual from the following details. ஓகே, தீபிகாக்கு நம்ம கம்ப்யூட் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஜிபிபி இன்கம் எவ்வளோப்பா இருக்கு? 80,000. IFOS 10,000. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 5 lakhs. பேமெண்ட் ஆஃப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இது வரைக்கும் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே 80s டிடக்ஷன்ஸ். ஓகேவா? பேமெண்ட் ஆஃப் மெடிக்கல் லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் 80CA. டொனேஷன் டு நேஷனல் ஃபண்ட் ஆஃப் கம்யூனல் ஹார்மோனி. இப்போ இந்த கம்யூனல் ஹார்மோனி அப்படின்னும் போது ஏதாவது உங்களுக்கு தோணுதா பாருங்க. 2, 3, 4 ஏதாவது சாரி 2, 3, 4 கரெக்ட் தான். 2, 3, 4ல ஏதாவது வருதான்னு பார்த்தா வரல. ஸோ அப்போ இது வந்து 80Gல ஃபர்ஸ்ட் கேட்டகரி 1. அதே மாதிரி டொனேஷன் டு செட் அப் ஆஃப் குஜராத் கவர்மெண்ட் ஃபார் பவரிங் ரிலீஃப் விக்டிம் டு எர்த்குயிக் இன் குஜராத். எர்த்குயிக். ஸோ இப்போ இது எதனா 2, 3, 4ல விழுதா? இல்ல. அப்போ 80G அதுலயும் 1. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் டாட் ரிலீஃப் ஃபண்ட். இப்போ ஜவஹர்லால் நேரு ஃபேமிலி வரும்னு சொன்னேன், அது கீழே பிஎம் டாட் ரிலீஃப் ஃபண்ட் மட்டும் ஆட் ஆகும்னு சொன்னேன். அப்போ 80Gல இது 2. அதே மாதிரி அப்ரூவ் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் வந்தாலே 4. 80Gக்குள்ள 4. அதுக்கப்புறம் ஃபேமிலி ப்ரோமோட்டிங், அதாவது ஸ்போர்ட்ஸ், ஃபேமிலி பிளானிங், அதாவது ப்ரொமோஷன் ஆஃப் ஃபேமிலி பிளானிங். அண்ட் தென் இன்னொன்னு என்ன, ஆர்ச்சரி. கேட்டகரி 3ல 3 வரும், அந்த 3ல இது 1. அப்போ 80Gல இது 3rd. அதுக்கப்புறம் டொனேஷன் டு புவர் பாய் எஜுகேஷன், இது நம்ம படிக்கவே இல்லை லெசன்ஸ். ஏன்னா நீங்க கேட்டகரி 1 பாத்தீங்கன்னா மொத்தமா ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் விடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது நம்ம எங்கன்னா பார்த்துருக்கோமா. ஏன்னா எர்த்குயிக் பெரிய பெரிய விஷயங்கள் தான் பார்த்தாங்க, ஆர்மி ஃபோர்ஸ் இந்த மாதிரி தான் பார்த்தாங்க. இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன் இதுக்கெல்லாம் டொனேஷன் கொடுத்துக்கிறதுலாம் வரவே இல்லை. கரெக்டா? அதே மாதிரி டொனேஷன் ஃபார் கிளாத் டு ப்ரொவைட் இன்ஸ்டிடியூஷன் ஒர்க், அதுவும் நம்ம படிக்கல. பர்டிகுலர் கம்யூனிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹோம் ஃபார் ஏ பர்டிகுலர் கம்யூனிட்டி, இது நம்ம படிச்சோம் 4 கீழே. ஆனா இதுவும் வருமானு எனக்கு தெரியல, மைட் பி 80G 4 கீழே இதை நம்ம படிச்சோம். கரெக்டா? பாத்துருவோமா பின்னாடி இருக்கான்னு, அது ஒண்ணு மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம்னா முடிஞ்சிடும். இப்போ இன்னொரு ஒரு விஷயம், அந்த இடத்துல வந்து பர்டிகுலர் கம்யூனிட்டி அவன் மென்ஷன் பண்ணதுனால அதை அவன் எடுக்கல ரீசன் அப்படின்னு சொல்லிட்டான். பட் ஆனா ஆக்சுவலா ப்ரொவிஷனே வந்து இந்த ஏரியால ப்ரொமோட்டிங் இன்ட்ரெஸ்ட். ஓகே, பர்டிகுலர் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் பத்தில சம்திங் ரெண்டும் காமன், கிட்டத்தட்ட சிமிலாரிட்டி தான்.
பட் ஆனா அவன் டைரக்டா அங்க மென்ஷன் பண்ணிட்டதுனால அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி அவன் மென்ஷன் பண்ணிட்டதுனால அதை அவன் எடுக்கல அப்படின்னு ரீசன் கொடுத்துருக்கான். ஓகேவா? இந்த இடத்துல இது ஏன் எடுக்கல, இந்த டிடெக்ஷன் எடுத்திருக்க மாட்டான். ஏன்னா அவன் டைரக்டா இந்த இடத்துல பர்டிகுலர் கம்யூனிட்டியோட ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணதுனால இந்த 8000 அவன் எடுக்கல அப்படின்னு தான் ரீசன் கொடுத்துருக்கான். பட் வாட் எவர் இட் இஸ், அந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணதே அப்படிதான் இருக்கு. பட் ஆனா அது காமனா போய் எல்லாருக்கும் சேரணும். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபர், பேக்வர்ட் கிளாஸ், மைனாரிட்டி கம்யூனிட்டி, இவங்க எல்லாருக்கும் அந்த ப்ரொமோட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். புரியுதா நான் சொல்ல வர்றது எப்படின்னு? இப்போ ஏ பி சி டி 4 பேருமே ஒரே லெவல் ஆஃப் த லைஃப், ஒரே ஸ்டாண்டர்ட் ஆஃப் த லைஃப்ல தான் இருக்கான். ஓகேவா? விச் மீன்ஸ் இருக்க முடிஞ்சா முடியும். ஒரு சிலர் மேபி கீழே மேலன்னு இருக்கலாம். ஓகேவா? இப்படி 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 இருக்கலாம். ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் ஏற்ற மாதிரி மாறும். கரெக்டா? ஸோ என்னன்னா இப்போ ஏக்கு ஒரு ஃபெசிலிட்டி கிடைக்குது அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டி ஈக்குவலா பி சி டி எல்லாருக்கும் கிடைக்கணும். கரெக்டா? ஒரு ஃபெசிலிட்டி ஏ கிடைக்குது அப்படின்னா அது பிக்கும் கிடைக்கணும், அது சிக்கும் கிடைக்கணும், அது டிக்கும் கிடைக்கணும். ஏன்னா 4 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கான். மேபி அவனுக்குள்ளே ஒருத்தர் மேல கீழே இருக்கலாம். பட் ஆனா கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ் ஏக்கு மட்டும் கிடைக்குது. அப்போ பிசிடி என்ன பண்ணுவான்? புரியுதா நான் சொல்ல வர்றது? இப்ப புரியுதா? அப்போ எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் ஒருத்தர் மட்டும் மொத்தமா எடுத்துக்கிறான் அப்படின்னும் போது மொத்தம் 3 பேர் கோவம் வரும். ஆப்வியஸா அதுதானே ஹியூமன் நேச்சர், அது அப்படிதானே இருக்கும். சோ அதுதான் சொல்ல வரோம். அப்போ எல்லாருக்குமே அது ஈக்குவலா கிடைக்க வேண்டியது. இங்க சொல்ல வர்றது அப்படி சொல்ல வரோம். தே ஆர் செக்ரிகேட்டிங் த கம்யூனிட்டி, செக்ரிகேட் பண்ணிட்டான். பட் ஆனா ப்ரொமோட்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாருக்கும் சேமா இருக்குன்னு சொல்ல வந்துட்டான். பட் அந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது என்னன்னா பர்டிகுலரா ஏ மட்டும் பெனிஃபிட் ஆகுது, பிசிடி பெனிஃபிட் அடையல அப்படின்னு சொல்ல வரோம். அவன் முதலே பிரிச்சுட்டான், ஏபிசிடின்னு பிரிச்சுட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னா பிரிச்சதே தப்புன்னு நான் சொல்ல வரேன். ஆனா அவன் அங்க பிரிச்சுட்டான். பிரிச்சுட்டு ஏக்கு மட்டும் கிடைக்குது, பிசிடி கிடைக்கல அப்படின்னா நாங்க ஏக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ அதுதான் அந்த வியூல தான் நான் நடத்தும் போது அந்த வியூல சொன்னேன். இப்போ உங்க புக்ல கொடுத்துருக்கிறது இந்த வியூல இருக்கு. ஓகேவா? சோ நவ் சோ அப்போ நீங்க இது எடுத்துக்க மாட்டீங்க. பிளஸ் இந்த 3 நம்ம படிக்கவே இல்லை. சாரி, மேல இருக்க 2 நம்ம படிக்கவே இல்லை. அதனால இது 3 நம்ம கன்சிடரே பண்ணிக்க வேண்டாம். சோ பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணா போதும். ஓகேவா? டன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 80C ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. மத்த எல்லாமே ஜில தான் இருக்கு. ஜிலயுமே வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி 1, 2 ஒரு பிரச்சனையும் இல்லை. 3, 4ல இது 2 இருக்கு. அதாவது 12,000 ஒண்ணு, 30,000 ஒண்ணு. 12,000 50% ரெஸ்ட்ரிக்ஷன், 3,000 100% ரெஸ்ட்ரிக்ஷன். கரெக்டா? இதான் நம்ம பார்த்தோம். சோ இப்போ ஆன்சர் உள்ள அப்ரோச் பண்ணுவோம். பிஜிபிபி இன்கம் 8, லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் 5, ஐஎஃப்ஓஎஸ் 10, கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளவுப்பா? 5,90,000. ஓகே, போட்டாச்சு. இப்போ டிடக்ஷன் சாப்டர் 6A நம்ம என்னெல்லாம் டிடக்ஷன் பண்ணோம்? 80Dயா? ஓஹோ, சி தானே வரணும். ஏன் 80D கொடுத்துருக்கீங்க? எவ்வளவு அமௌண்ட்? 5,000 ரூபா தானே? சாரி, லைஃப் இன்சூரன்ஸ் இல்ல, மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஓகேவா? சோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் 80D கீழே வரணும். எல்ஐசி தான் நம்ம பார்த்தோம். லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அந்த 10% ஒன்னு எடுத்தோம் இல்லையா 80Cஸ்ல, அது லைஃப் இன்சூரன்ஸ். இது மெடிக்கல் இன்சூரன்ஸ். சோ மெடிக்கல் இன்சூரன்ஸ்னால இட்ஸ் கம்ஸ் அண்டர் 80D. சோ கொஞ்சம் கொஸ்டினை பொறுமையா படிக்கணும். எனக்கு இன்சூரன்ஸ் பார்த்த உடனே மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் அப்படின்னு பார்த்த உடனே பிரீமியமா, சரி ஓகே இன்சூரன்ஸ் பிரீமியம் அப்படின்னு 80Cக்கு நான் ஓடிட்டேன். சோ மெடிக்கல் இன்சூரன்ஸ். சோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னா 80D சீரிஸ் கீழே வரணும். சோ அதை அசைன் பண்ண சொன்னது செக்கா கொடுத்துருக்குன்னு அசைன் பண்ண சொல்லிருக்கான். சோ அது ஒரு 5,000. 80G டொனேஷன் நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் பண்ணணும். ஒர்க்கிங் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம இப்போ நம்ம பார்த்தோம்லையே கடைசியா அந்த ஸ்டெப்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹார்மோனியல் கம்பெனி கேட்டகரி 1 100% எடுத்துக்கலாம். சோ 4,000 அப்படியே வெளியே போட்டான். அதே மாதிரி எர்த்குயிக் குஜராத்ல 5,000 கேட்டகரி 1, அது 100% எடுத்துக்கலாம். அப்படியே 5,000 வெளியே போட்டான். பிரைம் மினிஸ்டர் டாட் ரிலீஃப் ஃபண்ட் 5,000, 50,000 நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி 2,500 வெளியே காமிச்சிடலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா கேட்டகரி 3, கேட்டகரி 4 அதுக்கு மட்டும் சில ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த ஸ்டெப் படி நம்ம அப்ளிகபிள் பண்ணோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும். அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும்னா கால்குலேஷன் ஆஃப் டிடக்ஷன் ஆஃப் டொனேஷன் இஸ் அப்ளிகபிள். சோ அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம். கிராஸ் டோட்டல் இன்கம்ல லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் மைனஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 80G தவிர்த்து இருக்கக்கூடிய டிடக்ஷன் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுவீங்க. கிராஸ் டோட்டல் இன்கம் நம்மளுக்கு எவ்வளவுப்பா? 5,90,000. எங்க இருக்கு? பின்னாடி இருக்கு. இது நம்ம கண்டுபிடிச்சோம். 5,90,000 இப்பதான். கரெக்டா?
ஸோ 5,90,000 மைனஸ் என்ன மைனஸ் பண்ணுமா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளவு இருந்துச்சு, 5 lakhs இருந்துச்சா முருகா. ஸோ 5 lakhs. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஒரு 5 lakhs, அதை மைனஸ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து டிடக்ஷன், அதாவது 80G தவிர்த்து மற்ற டிடக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 80D இருந்துச்சு கரெக்டா, அது ஒரு 5,000. ஸோ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் உங்களுக்கு எவ்வளோ, 85,000 கரெக்டா. 85,000ல 10% எடுக்க சொல்லியிருந்தான். 10% 8,500. ஸோ நம்ம எந்த ஸ்டெப் வரைக்கும் வந்துட்டோம், ஸ்டெப் 3, ஐ திங்க் ஸ்டெப் 2 வரைக்கும் வந்துட்டோம். ஓகேவா, ஸ்டெப் 2 வரைக்கும் முடிச்சிட்டோம். 10% ஆஃப் த அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் வரைக்கும் எடுத்துட்டோம். இப்போ ஸ்டெப் 3 நம்மளுக்கு என்ன அப்படின்னா டொனேஷன் குவாலிஃபைங் ரெஸ்ட்ரிக்ஷனை கண்டுபிடிக்கணும். 50 or 100 அப்படின்னு அதை கண்டுபிடிக்கணும். 50 or 100 அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்ளிகபிள் ஆஃப் த லிமிட். இது ஃபுல்லா படிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே இப்படி வந்துருங்க. என்னன்னா 100% ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருந்துச்சு கரெக்டா, விச் மீன்ஸ் கேட்டகரி 3. அதுக்கப்புறம் கேட்டகரி 3ல 100% நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா டைரக்டா ஃபர்ஸ்ட் 100% எடுத்துருங்க. விச் மீன்ஸ் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம், 100% ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். அந்த வேர்டிங் எப்படின்னா லிமிட்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஓகே, லிமிட்டை தாண்டி இருக்கு அந்த டிடக்ஷன் அப்படின்னா, டிடக்ஷன் வந்து லிமிட்டையும் தாண்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லிமிட் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு 8,500 வந்திருக்குன்னு வச்சுப்போம், கேட்டகரி 3ல 9,000 இருக்குன்னு வச்சுப்போம். இப்படி இருக்கு அப்படின்னா இதை விட இது ஜாஸ்தியா இருக்கா, அப்போ 100% ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம். அப்போ 9,000 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ லிமிட்குள்ள இருந்தா பண்ண மாட்டோம். அந்த வேர்டிங் புரியுதா? எப்படி இருக்குன்னா, இது நான் உங்ககிட்ட சொல்லுவேன்ல, ஒரு 4 சாப்டர் படிக்கிறீங்கன்னா சிலபஸ் 100% தான். இந்த 100%ல நீங்க 60% கவர் பண்ணிருக்கீங்க. ஓகேவா, நான் உங்ககிட்ட சொல்லும் போது என்ன சொல்லுவேன், இந்த 60% கவர் பண்ணதே 100% படிங்கடான்னு சொல்லுவேன். புரியுதா? படிச்சிருக்க 60% 100% ஃபுல்லா படிங்க. இந்த டேர்ம் புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல வர இந்த டேர்ம் புரியுது இல்லையா? இதே மாதிரிதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். என்ன பாலா, புரியலையா? ஓகே சொன்னா. ஓகே, அதாவது இப்போ ஃபுல் சிலபஸ் 100%, அதுல நீங்க 60% படிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் திரும்ப என்ன சொல்லுவேன், படிச்சிருக்க 60%ல 100% எஃபோர்ட் போடுங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரியான டேர்ம்ல அது இருக்கு இங்க மேல கொடுத்துருக்குது. அப்போ இப்ப பாருங்க, நம்மளுக்கு கேட்டகரி 3 அப்படிங்கிறது 100% ரெஸ்ட்ரிக்ஷனு. ஆனா என்ன, வித்தின் த லிமிட்குள்ள இருக்கா, அப்ளிகேஷன் ஆஃப் லிமிட். அதாவது இப்போ படிச்சு பாருங்க, திஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் அமௌண்ட் ஆஃப் டொனேஷன் குவாலிஃபைங் அண்டர் திஸ் செக்ஷன் if the assessee opt to adjust qualifying amount with donation made to approved charitable institution, then he is eligible for deduction to the extent of 50% only. சரி, ஓகே. ஃபேமிலி ப்ரோமோட்டர் 100% டிடக்ஷன், hence deduction shall be restricted. போங்கடா, இங்க கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து நான் சொன்ன பாயிண்ட் தான், இது நார்மல் தான். 100 எங்க வரும், 50 எங்க வரும், தனித்தனியா செக்ரிகேட் பண்ணிருக்கான். வாட் எவர் இட் இஸ். இப்போ நம்ம கிட்ட 8,500 இருக்கு, ஓகேவா. அந்த 100% டிடக்ஷன்ஸ்க்கு நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, 3,000 தான் இருக்கு கரெக்டா. விச் மீன்ஸ் கேட்டகரி 3ல 100, கேட்டகரி 3ல 100, கேட்டகரி 4ல 50. அப்ப கேட்டகரி 3ல 100னா 3,000 இருக்கு. 3,000 இதுக்குள்ளார தானே இருக்கு, 8,500 தானே இருக்கு. அப்போ நீங்க 100% எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ 8,500ல ஆல்ரெடி நான் ஒரு 3,000 கொடுத்துட்டேன், ஓகேவா. 8,500ல நான் ஆல்ரெடி ஒரு 3,000 கொடுத்துட்டேன். அப்போ 8,500 மைனஸ் 3,000, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 5,500, ஓகேவா. சோ இப்படி பண்ணாதான் எனக்கு 8,500க்குள்ள வரும் கரெக்டா. சோ அப்போ இப்ப பாருங்க, இந்த 3,000 அப்படியே டைரக்டா கொண்டு வந்து இங்க 100% நான் அப்படியே எடுத்துருவேன். சோ 3,000 வெளியே காமிச்சிருவேன். இப்ப என்ன சொல்லிட்டான், அடுத்த வேர்டிங் என்ன, இப்போ 50% ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொன்னா இல்லையா, அது எப்படி ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது, எனக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆனா ஆக்சுவலாங்க 12,000 கரெக்டா. ஆனா 12,000ல என்னால எவ்வளவுதான் எடுத்துக்க முடிஞ்சிச்சு, 5,500 தான் எடுத்துக்க முடிஞ்சிச்சு. இந்த 5,500ல 50% ரெஸ்ட்ரிக்டட், 50% நான் ரெஸ்ட்ரிக்டட் வேர்டிங்ஸ்ல இருக்கு. அதாவது இங்க சிலபஸ் நீங்க கவர் பண்ணீங்க இல்லையா, சிலபஸ் கவர் பண்ணதுல 60% தான் நான் கவர் பண்ணிருக்கேன். நீங்க என்கிட்ட சொன்னீங்க நான் படிச்சிருக்க 60% 100% படிக்கலாம் நான் சொல்லிட்டேன். ஆனா நீங்க எப்படி படிச்சிருக்கீங்கன்னா, எஃபோர்ட் போட்டது எப்படின்னா, இந்த 60லயே 50% தான் எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, 50% எஃபோர்ட் போடல, ஓகேவா. அதாவது 100% நான் நடத்திட்டேன், நீங்க கம்ப்ளீட் பண்ணது 60. நான் என்ன சொன்னேன், கம்ப்ளீட் பண்ண 60யே 100% படிக்கலாம்னு நான் சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா 50% நல்லா படிச்சிட்டீங்க, 50% ஒழுங்கா படிக்கல. அப்போ இங்க ஒழுங்கா படிக்காத பலனை நம்ம எதிர்பார்க்க முடியுமா, முடியாது தானே. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ இதுக்கான பலன் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 50%க்கான பலனு. அப்போ அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் நான் சொல்லிட்டு போயிட்டேன் 5,500.
நீங்க 50% எஃபோர்ட் தான் போட்டிருக்கீங்க. அப்போ அந்த 5500 50% தான் கிடைக்கும். 2750. இப்போ அந்த டேர்ம்ஸ் புரியுதா? 100% ரெஸ்ட்ரிக்ஷன், அதுல இருந்து 50% அங்க ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த டேர்ம் புரியுதா உங்களுக்கு கேட்டகரி 3 and 4க்கு? ஓகேண்ணா. ஓகேவா? நல்லா பாத்துக்கங்கடா. இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஆனா தனியா போய் புக்ல பார்த்தோம்னா அந்த கேட்டகரி 4ம் 5ம் அப்படியே தலைகீழா சுத்தி விடுவானுங்க நம்மளையே. என்னடா அது? ஏன்னா வேர்டிங்ஸ் வந்து காமனா இருக்கும். 100% ஆஃப் த ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட், 100% ஆஃப் தி ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட், 50% ஆஃப் தி ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட். ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்ன்றது என்ன? நம்மளுக்கு அந்த 8500 வந்துச்சு இல்லையா, 10% அதுக்குள்ளார இருக்கணும். ஓகேவா? சோ அதுக்குள்ளார வச்சு அந்த ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்ல இருந்து 100% நான் எடுக்கணும், இந்த ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்ல இருந்து 50% நான் எடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். தட் இஸ் கேட்டகரி 3 and 4. ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு டொனேஷன் எவ்வளவு, சாரி 80 கீழ டிடக்ஷன் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிடும். விச் மீன்ஸ் இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 52750 ஆர் 10% 8500 which ever is lower அப்படின்னு எடுத்தீங்கன்னா யூ காட் டைரக்ட்லி திஸ் ஆன்சர் ஒன்லி. சோ உங்களுக்கு ஆன்சர் வந்து 17250 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? மொத்தத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 80G சீரிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 17250 கிடைக்கும். ஸோ அந்த 17250 தூக்கிட்டு வந்து இங்க போட்டு மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா தென் யூ காட் அ டோட்டல் டிடக்ஷன் 22,250. ஸோ 5,90,000 இருந்து அதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ காட் அ டோட்டல் இன்கம் ஆஃப் 5,67,750. ஓகேவா? திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 80G. ஸ்டெப்ஸ் எங்க கொடுத்துருக்கானா 80Gக்கு இங்க இருக்கு பாருங்க ஸ்டெப்ஸ். லிமிட் வந்து 10% நாங்க வச்சிருவோம் அப்படின்ட்டு. வேற என்ன? மற்றதெல்லாம் எனக்கு ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் கொடுத்தீங்கனாலே போதும். டொனேஷன் டிடக்ஷன், ப்ரூஃப் ஆஃப் டிடக்ஷன், பிஓடி கேட்டிருப்பாங்க. அண்ட் தென் டபுள் டிடக்ஷன் ஆல்வேஸ் நாட் அப்ளிகபிள். ரிஸ்க் ஏதாவது வெரிஃபிகேஷன் பண்ணணுமா அப்படின்றத அவங்களே வெரிஃபை பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் ரீட் கொடுத்துட்டு இந்த டேபிள் காலம்லாம் படிக்க வேண்டாம். நீங்க வந்து நம்ம பிடிஎஃப் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிறது மட்டும் நீங்க படிச்சுட்டு அந்த கேட்டகரி 1, 2, 3, 4 வந்து ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுட்டு நீங்க டைரக்டா சம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 80G. நெக்ஸ்ட் வந்து 80GG. இது வரைக்கும் முடிச்சிருவோமா இன்னைக்கு? இது வரைக்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கலாம் ப்ரொவிஷன் தான். ஏன்னா இது வரைக்கும் சம்ஸ் இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும், லைட்டா டிடக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வரது ஃபுல்லாமே ப்ரொவிஷன் தான். ஸோ நாளைக்கு கிளாஸ் கொஞ்சம் வாஸ்டா தான் இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேரி ப்ரொவிஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிட்டு வாங்க. மேபி நம்ம இன்னைக்கு ஈவினிங்கே முடிஞ்சா கூட அதை நான் நடத்துறேன். பட் அப் டு திஸ் வரைக்கும் ஓகே. ஏன்னா அப் டு திஸ் நீங்களும் ப்ராப்பரா வந்து இது வரைக்கும் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இருக்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணீங்கன்னா கூட போதும் எனக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிடக்ஷன் வந்து 80GG இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹவுஸ் ரெண்ட் பெய்டு. ஆனா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் தான் நான் வரும், ஹவுஸ் ரெண்ட் பெய்டு இங்கே ஏன்னா வருது? யாருக்காவது இந்த கேள்வி ரைஸ் ஆகுதா? டிடக்ஷன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெண்ட் பெய்டு, அதாவது ரெண்ட் ரிசீவ் பண்றவன் தான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வருவான். ரெண்ட் ரிசீவ் பண்றான்னா அவனுக்கு அது ஒரு இன்கம், அவன் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வருவான். அப்ப ரெண்ட் பே பண்றான் இல்லையா இங்க ஒருத்தன், ரெண்ட் பே பண்றவனுக்கு அது என்ன எக்ஸ்பென்ஸ், அவனுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ்னா அவன் டிடக்ஷன் எடுக்கணும் இல்லையா அதை. ஸோ அவன் தான் இது உள்ள வருவான். இந்த பக்கம் இருக்க பர்சன் இப்போ இது உள்ள வரான் டிடக்ஷன் உள்ள. 80GG டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெண்ட் பெய்ட். The deduction is available to one individual மட்டும் தான் இது அவைலபிள் ஆம்பா. ரெண்ட் பெய்ட் இஸ் allocable as a deduction to the extent of the least of the following, which means minimum of the following ஆம்பா. என்னென்ன நம்ம HRA படிக்கும் போது ஒன்று பார்த்தோம், ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் ஒன்று படிக்கும் போது ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ரெண்ட் எவ்வளவு பே பண்றீங்க மைனஸ் டோட்டல் இன்கம் வந்து 10%. இங்க ஒரு அமௌண்ட் வரும் கரெக்டா. 25% ஆஃப் த டோட்டல் இன்கம் இங்க ஒரு அமௌண்ட் வரும் கரெக்டா. இல்ல 5,000 பர் மந்த் இங்க ஒரு அமௌண்ட் வரும். இது மூணுத்துல விச் எவர் இஸ் லோவர். ஓகேவா? சோ இது மூணுத்துல எது லோவரோ அதை நீங்க எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 80GG. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது, ஃபுல்லுமே அவ்வளவுதான் 80GG. ஸோ 80GG அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹவுஸ் ரெண்ட் கண்டிஷன் என்னது? நோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் அஸ் நாட் ரிசீவிங் HRA. HRA எடுத்திருக்க கூடாது. ஏன் எடுத்திருக்க கூடாது? ஏன்னா அங்கேயும் ஒரு கால்குலேஷன் பண்ணி அங்கேயும் ஒரு டிடக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா, அலவன்சஸ் சொல்லி அதை மைனஸ் பண்றோம் இல்லையா, அதையும் நம்ம எடுத்துட்டு இங்கேயும் வந்து 80GG கேட்டா எப்படி நியாயமா? கிடையாது இல்லையா. ஆல்வேஸ் டபுள் டிடக்ஷன் அவைலபிள் கிடையாதுப்பா, எங்கன்னா ஒண்ணுதான் எடுத்துக்க முடியும். ஸோ அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நாங்க சொல்லும் போது HRA சிமிலர் கால்குலேஷன் ஒரு பாயிண்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் எடுத்துக்க கூடாது, ஹவுஸ் அட் த பிளேஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கக்கூடாது, கிளைம் ஆஃப் எனி செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி அதுவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்ல அப்படின்னா தான் உங்களால 80G டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். ஒரு டேபிள் காலம் கொடுத்துட்டோம். நோ ஹவுஸ் அட் த பிளேஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு எந்த சொந்த வீடும் இருக்கக்கூடாது, உங்களோட ஹவுஸ் எதுவும் இருக்கக்கூடாது. He or his spouse or minor child or HUF which he has member should not own any residential house at the place where the ASSI resident perform the duties of the office of employment, carries of the business or profession. ஏன்னா அங்கேயே ஒரு சொந்த வீடு இருந்தும் நீங்க போய் வாடகை வீட்டுல இருக்கிறீங்க, வாடகை வீட்டுல இருந்து நீங்க காசு வாடகை கட்டுறீங்க, அப்படியும் அதை வந்து டிடக்ஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் அலோடட்.
அங்கதான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சொந்த வீடு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க வாடகை வீடு எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கணும். அதே மாதிரி நோ கிளைம் ஆஃப் பெனிஃபிட் ஃபார் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி. செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்கு அப்படின்னா should not treated as residential house situated at the place as self occupied property. என்னடா சொல்லியிருக்காங்க, நோ கிளைம் ஃபார் த பெனிஃபிட். No claim for the benefit of specific self-occupied property. இந்த பாயிண்ட் என்ன டிஃப்ரெண்டா இருக்கு? செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ஆல்வேஸ் நில்லுன்னு கொடுப்போம் ஜிஏவியை. சரி ஓகே, அந்த பெனிஃபிட் வந்து என்னால் கிளைம் பண்ண முடியாதா? அஸ்ஸி ஷுட் நாட் ட்ரீட் எனி ரெசிடென்ஷியல் ஹவுஸ் சிச்சுவேட்டட் அட் பிளேஸ் ஆஸ் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி அண்டர் செக்ஷன் 23(2), 23(4)A. No claim for benefit. கிளைம் ஆஃப் எனி செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடாது. சரி, ஓஹோ, அதாவது இவர் ரெண்ட் இப்போ பே பண்றாரு அப்படின்னா, ரெண்ட் பே பண்ணி இதுக்கு ஒரு டிடக்ஷன் எடுக்கிறாரு அப்படின்னா, அந்த பர்சனு அண்டர் த ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே, ஓகேவா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன்னு சொல்லி நில் அப்படின்னு அந்த டிடக்ஷன் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு இல்லையா, 2 செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம். நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி படிக்கும்போது நம்ம பார்த்தோம், அந்த பெனிஃபிட்டா அவர் கிளைம் பண்ணிருக்க கூடாதான். செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியை வச்சு அவர் இன்கேஸ் அதை கிளைம் பண்ணிருக்காரு, அந்த பெனிஃபிட்டை நில் ரேட்னு அவர் கிளைம் பண்ணிருக்காரு அப்படின்னா, அப்போ அவருக்கு இந்த ரிடக்ஷன்ஸ் அவைலபிள் கிடையாது. ஏன்னா அவர் என்னன்னு காட்டு வராங்க, நில்லுன்னு காமிச்சாருன்னா மேபி அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இருக்கலாம், அது அவருக்கு மைனஸ்ல காட்டலாம், நெகட்டிவ் இன்கம்ல கூட காட்டலாம். கரெக்டா? அப்போ அங்கேயே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில என்ன ஆகுது, எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகுது. அப்போ அப்படி அட்ஜஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு 80G டிடக்ஷன், ஜிஜி டிடக்ஷன் கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிக்க கூடாதுன்னா, அந்த பெனிஃபிட்டை கிளைம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்றான். இப்ப படிச்சு பாருங்க, நோ கிளைம் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது, அந்த பெனிஃபிட்டை நீங்க எடுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்ல வரேன். எடுத்திருந்தால் உங்களுக்கு 80G டிடக்ஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்றான். ஓகேவா? தட் இஸ் யுவர் தேர்ட் பாயிண்ட். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட். நான் ரெண்ட் பே பண்றேன் அப்படின்ற ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும், ரசீதி கொடுக்கணும். ஓகேவா? அதாவது 10BA ஃபார்ம்ல நீங்க அதை ஃபில் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இது ஆத்தரைஸ் சிக்னேச்சரோட இருக்கணும். ஓகே, வீட்டு ஓனர் சைன் போட்டு கொடுத்துட்டு போறோம் யாரோ. ஓகேவா? அடுத்து டாக்ஸ் பாயிண்ட். ரெண்ட் மஸ்ட் பி பெய்ட் ஃபார் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஃபர்னிஷ்ட் ஆர் அன்ஃபர்னிஷ்டாவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் நான் சொன்னது தான் 5,000 per month or 25% ஆஃப் த அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம். அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் நம்ம 80G பார்த்தோம்லையே அதே தான். அதுக்கப்புறம் ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் த அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். ஓகேவா? ஸோ அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் அங்கே பார்த்தோம்லையே லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் மைனஸ் பண்ணும், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் மைனஸ் பண்ணும், 80C டிடக்ஷன் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணும், 115 ABAC இதுல இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க மைனஸ் பண்ணணும் while calculating கிராஸ் டோட்டல் இன்கம். இதையும் நீங்க மைனஸ் எக்ஸெட்ரா ஹெல்ப். ஓஹோ, அங்க 80Gல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை while calculating கிராஸ் டோட்டல் இன்கம் அப்போ இதை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணோம், கேஷுவல் இன்கம் எக்ஸ்க்ளூட் பண்ணோம். பட் இங்க இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்து இது மட்டும் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டான். விச் மீன்ஸ் இந்த இடத்துல மைனஸ் கேஷுவல் இன்கமும் நம்ம பண்ணிருக்கணும். பட் ஃபார் திஸ் பர்பஸ் 80GG பர்பஸ்க்கு இது இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ வேற என்ன இருக்கு, கன்செஷனல் ரேட்டு கொடுத்துருந்தா என்ன, எம்ப்ளாயரா ப்ரொவைட் பண்ணியிருந்தா வேற என்ன, ப்ரொவைடர் அக்கமடேஷன் பை ப்ரொவைடர் கன்செஷனல் ரேட் ரேட் பெய்ட் பை ஹி ஷல் பி டிடக்ட் வைல் வேல்யூ ஆஃப் சச் பர்பஸஸ் அண்ட் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன். ஓகே, இன்கேஸ் வந்து என்னோட எம்ப்ளாயரே எனக்கு வீடு கொடுக்குறாரு அப்படின்னா அது பர்கசிட்ஸ் கான்செப்ட் கீழே போகும், அண்ட் தென் 80GG கீழே எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விச் மீன்ஸ் பர்கசிட்ஸா அது ஆட் ஆச்சு அப்படின்னா தென் தட் வில் பி எலிஜிபிள் ஃபார் 80GG. உன்னோட சேலரியில் அது ஆட் ஆகுது அப்படின்னா தென் யுவர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஏன்னா எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் வந்தாலே அந்த சேலரி வந்துடும், சேலரி வந்து பிளே ஆகுறதுனால பர்கசிட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். வேல்யூவேஷன் ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன் நம்ம படிச்சோம் இல்லையா, ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன் அன்ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன் அந்த மாதிரி வந்துடும். வந்துருச்சுன்னா தென் யுவர் எலிஜிபிள் ஃபார் 80GG. என்ன காரணம், எப்படி பார்த்தாலும் மறுபடியும் நான் பே பண்ற கணக்குல தான் வருது. என்னதான் என் எம்ப்ளாயர் எனக்கு கொடுத்தாலும் மறுபடியும் அந்த பர்க்ஸ் ஆட் பண்ணி என் சேலரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணி காட்டுங்க, என்னோட இன்கம் நீங்க ஹையரா காட்டுறதுனால நான் 80GG எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றோம். ஓகேவா? ஸோ நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 32 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். கம்ப்ளீட் டோட்டல் இன்கம் ஆஃப் ஸ்ரீ பஜாஜ் ஆஃப் டெல்லி ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட். பிஜிபிபி எவ்வளோ 8 lakhs. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் சிச்சுவேட்டட் கொல்கத்தா, அதாவது இவன் லெட் அவுட் விட்டுருக்கான், அதுக்கு ஒரு 40,000. ஐஎஃப்ஓஎஸ் ஒரு 10,000. ரெண்ட் பெய்ட் ஃபார் ஆஃபீஸ், இது வந்து அஃபிஷியல் பர்பஸ், அதுக்கு ஒரு 8,000. ரெசிடென்ஷியல் ஹவுஸ்க்கு 1,20,000 பே பண்றான். ரெண்ட் பெய்ட் ஃபார் ரெசிடென்ஷியல் ஹவுஸ். இவன் எங்க இருக்கான், டெல்லியில இருக்கானா? சரி ஓகே. ஸோ 1,20,000 இதுதான் கன்சிடர் பண்ணோம். இந்த ரெண்ட் நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? இவனோட வீடு ஒன்று கொல்கத்தால இருக்கு, அதுக்கு 40,000 எடுத்திருக்கான், அது செல்ஃப் ஆக்குபைடான்னு கேட்டா இல்ல. ஸோ அதனால அந்த பெனிஃபிட் அவன் எடுத்துருக்க மாட்டான். ஸோ எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான். ஓகேவா?
ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும், பிஜிபிபியில் 8 lakhs காமிச்சிருவீங்க, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 40 காமிச்சிருவீங்க, and then income from other sources 10 காமிச்சிட்டு gross total income 8,50,000 காமிச்சிருவீங்க. இப்போ 80GG கால்குலேஷனுக்கு நம்ம வரும். 80GG கால்குலேஷனுக்கு list of the following: 5,000 into 12, 60,000, or 25% of the gross total income. Gross total income is 8,50,000. So 8,50,000 into 25,000. Sorry, 25%. Otherwise, 10% of adjusted gross total income minus rent paid. ரெண்ட் எவ்வளவு பே பண்ணலாம், 1,20,000 பே பண்ணலாம். 10% ஆஃப் த அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம். அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம்னா என்ன, லாங் டர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின், வேற ஏதாவது 80 சீரிஸ் தான் மைனஸ் பண்ணணும். அந்த மாதிரி இங்க எதுவுமே இல்ல. ஸோ அதனால டேரக்டா நீங்க 8,50,000 அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ 8,50,000ல 10% டெஃபினட்டா 85,000. ஸோ 1,20,000 மைனஸ் 85,000 பண்ணீங்க அப்படின்னா 35,000 கிடைக்கும். லிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் 35,000. ஸோ 35,000 நீங்க 80GG கீழே எடுத்துக்கலாம். 80GG கீழே 35,000 போட்டீங்க அப்படின்னா யுவர் டோட்டல் இன்கம் வில் பி 8,15,000. ஓகேவா? So this is all about your 80GG rent paid. ஓகேவா? இத்தனை பேச முடிச்சிட்டோம் அதுக்குள்ளயும். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ரெண்ட் பெய்ட். இதுல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு இங்க இருக்க ப்ரொவிஷன், அதாவது இந்த கண்டிஷன், ரெண்ட் பெய்ட் 10% ஆஃப் த டோட்டல் இன்கம், இல்ல ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் த அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம், 25% ஆஃப் த டோட்டல் இன்கம், 5,000 per month. எனக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுன்னு 80GG நீங்க அப்ரோச் பண்ணீங்கனாலே போதும். மற்ற ப்ரொவிஷன்லாம் உங்களுக்கு ஞாபகம்